விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பொங்கலுக்காக வேலை செய்கிறது, நம்ம க்ளீனிங் ஒர்க்கு, துடைக்கிறது, துவைக்கிறது, தேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. டியூஸ்டே அன்னைக்கு அப்படி தான் ஃப்ரிட்ஜையும் பீரோவும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்குனேன். ஆனால் எவ்வளோதான் இவ்வளோ நாள் நம்ம வந்து பொங்கலுக்காக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம். நமக்கு வந்து கடவுளும் துணையாக இருக்கிறது இல்லை, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. எப்போவுமே வாழ்க்கையில் வந்து ஒரு விரக்தி ஏற்படுது. எவ்வளோதான் நானும் கடவுள் எவ்வளோதான் அடின்னு அடித்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வந்து குறையாம தான் இவ்வளோ நாள் இருக்கேன். அட்லீஸ்ட்டு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் போல் கடவுள் எனக்கு. நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக நடக்கிற விஷயம்லாம் கூட கஷ்டமாக நடக்கிற மாதிரி தான் கடவுள் பண்ணிட்டு விதியை வந்து எழுதி வச்சுருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்தாலும் சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துலேயுமே நம்மளை ஒரேடியாக அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி எனிவே எது பண்ணாலும் ஓகே, அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்வோம்னு சொல்லிட்டு செவ்வாய் உரையில் 8 to 9 தான், காலையிலேருந்து நேரம் இல்லை, அதனால் 8 to 9 வந்து தீபம் போட்டேன். சிம்பிளாக அபிஷேகம்லாம் எதுவும் பண்ணாமல் சிம்பிளாக பூ மட்டும் வச்ச போகி அன்றைக்கி வாஷ் பண்ண போகிறோமேன்னு சொல்லிட்டு நினச்சி அது மாதிரி பூ மட்டும் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு வெத்தலை தீபம் போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டேட்டா.